ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை நம்மளுடைய அன்னபூர்ணியமாக நம்மளுடைய விஜய் சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரச்சனை ஆக போகுதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுடைய அன்னபூர்ணியா ஈஸியாக சமாளிச்சிட்டாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் வேறு லெவலில் சமாளிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே எங்களை விடலை. கண்டிப்பாக போலீஸோட தலைமையில் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. எங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக நீங்கள் எங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்தலாம், போலீஸ் உங்களை தேடி வர்றது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க. என்ன அன்னபூர்ணி இங்கே ரொம்ப சவடால் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் விஜயை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி போதுமோன்னு கேள்வி பயங்கரமாக மிரட்டுறாளுக்குள்ள நம்முடைய அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா இந்த மிரட்டுற உருட்டுற வேலை வச்சுட்டு இல்லைன்னா நான் அடுத்த செகண்டே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்றாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பில் இருப்பாங்க. ஏன்டி மல்லி என்னுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணி தட்டி பறிச்சுட்டு இல்லை, என்னுடைய மாமாவை என்கிட்ட பிரிச்சுட்டு இல்லை, கூடிய சீக்கிரம் அந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்காத நான் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்மளுடைய ரஞ்சிதாவோட பெரியம்மா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, இவங்களெல்லாம் இவ எப்படி இந்த வீட்டில் தான் வாழ போகிறா, இவளை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னபூர்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் எதுவுமே பண்ண முடியாது, நானும் இந்த வீட்டில் தான் மல்லி கூட இருப்பேன். என்னைக்கு விஜயும் மல்லி ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்களோ அன்றைக்கி தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். அதுவரை மல்லியோட வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை கேட்ட இவங்க 3 பேருக்கு அதிர்ச்சி தாங்க சொல்ல முடியும். நம்முடைய விஜய்க்கு நம்மளுடைய மல்லி வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்க வந்தாருன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நீ தான் இந்த தாலியை கட்டின, இப்போ அவளை வெளியே போக சொல்கிற, அவள் தாலி கட்டின என்ன அர்த்தம்னு தெரியல, உன்னுடைய ஒய்ஃபு இப்போ உன்னுடைய ஒய்ஃப்னு வெளியே அனுப்புன்னு தெரிஞ்சுன்னா போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நீ போலீஸ் முன்னாடி தாலி கட்டியிருக்க, எவிடன்ஸ் இருக்குது, சாட்சி இருக்குது, இதெல்லாம் இருக்கிறப்ப நீ இப்படி நடந்துக்கூடாது, மல்லி இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சட்டப்பூர்வமாக சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் வாயவே திறக்க முடியல. நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்காங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக்கில் போட்டுங்க, ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்முடைய மல்லியோட வாழ்க்கை சிறப்பாக அமைச்சத்துக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.